அனைவருக்கும் வணக்கம். நான் இப்படித்தான் அப்படிங்கிற தலைப்பை பற்றி பார்ப்போம். நம்மிடையே சில பேர் நான் இப்படித்தான், என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமில்ல, நான் கோபத்தில் அப்படி தான் பேசுவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ நான் இப்படித்தான் அப்படின்னு சொன்னதை அடுத்தவங்க அவங்கள அப்படியே ஏற்றுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க செய்கிறது தவறாகவே இருந்தாலும் நான் இப்படித்தான், என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமில்ல, என் மேலே கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? நீங்கள் இப்படித்தான்னா உங்களை சுற்றி உள்ளவங்க எல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வாழணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது சரியா தவறான்னு யோசித்து பார்க்கணும். இதுக்கு என்ன காரணம்னா, நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தனக்கே முதலிடம் கொடுக்கறது, பிறருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறது இல்லை. தன்னுடைய மனது காயப்படக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறது. தான் என்ன முடிவு பண்ணுறோமோ அடுத்தவங்களை பற்றி, தன்னுடைய ஜட்ஜ்மெண்ட் ஏதோ அதுதான் அடுத்தவங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. நல்லவங்களும் கெட்டவங்களாக மாறலாம், கெட்டவங்களும் நல்லவங்களாக மாறலாம். மாற்றம் அப்படிங்கிறது மனித வாழ்க்கையில் சர்வசாதாரணமானது. அதனால் இவங்க அப்படி தான், அவங்க இந்த நோக்கத்தில் தான் நம்மள்கிட்ட நடந்துக்கிட்டாங்க இப்படி அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு தான். நான் இப்படி தான் எனக்கு ஒரு வரையறையை போட்டு நான் வச்சுக்கிட்டு எனக்கு ஏத்தாப்புல எல்லாருமே இருக்கணும்னு நான் நினைக்கிறதும் தப்பு தான். ஒரு மனுஷன் எப்படி இருக்கணுமோ அது மாதிரி தான் இருக்கணுமே தவிர, தனக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கிட்டு நான் கோபக்காரன் இல்லை கோபக்காரி, நான் இப்படி தான் இருப்பேன், என் மனசில் ஆனால் ஒன்றும் கிடையாது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் வீட்டுக்கு போனால் வாங்கன்னு கூப்பிட மாட்டாங்க. அதுக்கு சொல்லுவாங்க அவங்க அப்படி தான். அந்த ஃபேமிலி மெம்பர் சொல்லுவாங்க அவங்க அப்படி தான், அவங்களுக்கு வாங்கன்னு கூப்பிட தெரியாது. இதெல்லாம் யாரை ஏமாத்துறது? யாருக்கு வாங்கன்னு கூப்பிட தெரியாதோ அவங்க கூட படிக்கிறவங்களோ இல்லை அவங்களுடைய மேலதிகாரியோ இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸோ வந்தால் வாங்கன்னு அவங்களுக்கு கூப்பிட தெரியுமா தெரியாதா? அவங்க அப்படி தான், இவங்க இப்படி தான்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் சாதாரணமான ஆளுங்க தான். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும். அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும். உங்களுக்கு எப்படி கோபம் வருதோ அதே மாதிரி தான் அடுத்தவங்களுக்கும் கோபம் வரும். அவங்க எப்படி பொறுமையாக இருக்காங்களோ சில நேரங்களில், அதே மாதிரி தான் நீங்களும் சில நேரங்களில் பொறுமையாக இருக்கணும். உங்களுக்கே முதலிடம் கொடுத்துக்கிட்டு இருந்தால் நீங்கள் யார் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும். நம் சக மனிதர்களை ஒரு உயிராக பார்க்கணும். அவர்களுக்கும் நம்முடைய வார்த்தைகள் வலிக்கும். கடுமையான வார்த்தைகள் நம்ம பேசினா அவங்க மனசும் வலிக்கும். அதே மாதிரி அவங்க பேசினா நமக்கும் வலிக்கும். நாம் எப்படி அடுத்தவங்கள்ட்ட நடந்துக்கிறோமோ அதே மாதிரி தான் அடுத்தவங்களும் நம்மகிட்ட நடந்துப்பாங்க. நமக்கு ஒரு அக்மார்க் வச்சுக்கிட்டு நான் இப்படி தான், எனக்கு ஏத்தாப்புல எல்லாரும் நடந்துங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. அப்படி நம்ம இருந்தோன்னா மாற்றிப்போம். நன்றி, வணக்கம்.